நீங்க கம்மியா சாப்பிட்டாலும் வெயிட் குறையவே இல்லையா? டெய்லி புது டயட், புது எக்ஸசைஸ், புது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சாப்பாடும் நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன். இருந்தாலுமே வெயிட் குறையல அப்படின்னு சொல்றவரா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா ஒபிசிட்டிங்கிறது ஒரு நாள்ல வர விஷயம் இல்லைங்க. டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைல்ல நாம செய்யற 5 மிஸ்டேக்ஸ் தான் இந்த ஒபிசிட்டிக்கு ரீசன். இன்னைக்கு நாம அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை மாத்த ட்ரை பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெயிட் ரெடியூஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் திங், பசிக்காம சாப்பிடுறது. லேடிஸ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. கொஞ்சம் சாப்பாடு அதிகம் ஆயிடுச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பாடு வேஸ்டா போகக்கூடாதுங்கிறதுக்காகவே ஸ்டொமக்குங்கிற டஸ்ட்பின்ல கொட்டிடுவாங்க. இப்படி நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கலோரிஸும் எனர்ஜியா யூஸ் பண்ண முடியாம அது ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் திங், ஃபுட்டை மெல்லாம சாப்பிடுறது. இப்ப இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்லங்க 10 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிக்கணும். நெக்ஸ்ட் மீட்டிங் போகணும், ஆஃபீஸ் போகணும், கிட்ஸை போய் டிராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். இந்த மாதிரி அவசரமான லைஃப்ல வாயில போட்ட ஃபுட்டை 2 to 3 டைம்ஸ் கூட நம்ம நல்லா மெல்றது கிடையாது. வாயில போட்டதும் அப்படியே முழுங்குறது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டைஜஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டொமக்ல ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது, நம்ம மவுத்ல ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஸ்டொமக்கு வேலை குறையணும் அப்படின்னா உங்க வாய்க்கு வேலை நீங்க அதிகம் கொடுக்கணும். தேர்ட் திங், frequent opening of mouth during eating. நாம சாப்பிடுறதே அவசரம். இதுல அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை எடுத்து வச்சியா, இதை எடுத்து வச்சியான்னு சொல்றதுலயே இப்படி பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட மவுத்ல செக்ரீட் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரீட் ஆகாது. எஸ்பெஷலி அமைலேஸ். இந்த அமைலேஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த என்சைம்ஸ் அங்க சுரக்கல அப்படின்னா அங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைஜஷனோ ப்ராப்பரா நடக்காது. இந்த மாதிரி அவசரமா பேசிக்கிட்டே நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு கேஸ், இன்டைஜஷன், வயிறு உப்பசம், அதோட நீங்க ஓவர் ஈட் பண்றதுக்கும் சான்சஸ் அதிகம். ஃபோர்த் ஒன், நியூட்ரிஷன் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இது எல்லாமே இருக்கும். சோ இதை நம்ம நல்லா மென்னு சாப்பிடும்போது நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பிரெயின்ல இருந்து நமக்கு போதுங்கிற சிக்னல் வந்துடும். இதே நீங்க பேக்கரி ஐட்டம்ஸோ, பிஸ்கெட்டோ, சிப்ஸோ, கூல்ட்ரிங்க்ஸோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்க வயித்தை நிரப்பலாம். பட் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எதையுமே கொடுக்காது. அதனால உங்களுக்கு போதுங்கிற ஃபீலே வராது. நீங்க அளவே தெரியாம ஓவர் ஈட் பண்ணிட்டு இருப்பீங்க. Fifth one, last but not least, no conscious over the food during eating. இப்பதான் நம்ம மொபைலோ டிவியோ இல்லாம சாப்பிடுறதே இல்லையே. சோ நம்மளோட பிரெயினோட போக்கஸ் மொபைல்லயும் டிவிலையும் தான் இருக்குமே ஒழிய நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்காது. இதுதான் மெயின் ரீசன் நம்ம ஓவர் ஈட் பண்றதுக்கும். ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புங்கிறது நமக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மெஷின். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுத்தா அது எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்மள ஹெல்தியா பாத்துக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது டயட்ல மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை எப்படி சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. சரியான பேலன்ஸ்டு டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், குட் ஸ்லீப் இதோட சேர்ந்து இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. இப்போ நாம ஃபுட்டை எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பார்த்தோம். இனி இதை எப்படி கரெக்டா சாப்பிடலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.